نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم أولئك الذين لعنهم الله فأصمهم وأعمى أبصارهم وقال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே பலவிதமான நோய்களை பார்க்கிறோம். நமக்கு முன் வாழ்ந்த மக்கள் கேள்விப்படாத நோய்கள், விதவிதமான நோய்கள், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை பார்க்கிறோம். பல மரணங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரணங்கள், ஜனாசாக்கள் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வருமானம் எவ்வளவு வந்தாலும் அதிலே பரக்கத்தில்லாத ஒரு நிலை. சம்பாதிக்கிறோம், ஆனால் பாதி நாட்கள்ல அது காலியா போயிடுது. ஒரு மாதத்திற்கு கூட வருமானங்கள் போதுமானதாக இருப்பது கிடையாது. பலவிதமான மன நெருக்கடிகள், இப்படி துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படவில்லையோ என்கிற நிலை, பலவிதமான சூழல்களை பார்க்கிறோம். இவை அனைத்துக்குமான காரணம் என்ன? நிறைய பாவங்கள் என்று நாம் பொதுவாக சொன்னாலுமே கூட பல பாவங்கள் சமூகத்திலே இருக்கிறதுனாலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பலவிதமான வியாதிகள், திடீர் மரணங்கள், பரக்கத்தில்லாமை என்று நாம் பொதுவாக சொன்னாலுமே கூட ஒரு பெரிய கொடிய பாவம் இருக்கிறது. நம்மிலே பலரும் கூட அதை பாவம் என்று கருதுவதும் கிடையாது. அதை செய்யக்கூடியவர்களை யாரும் பாவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இவர் ஒரு பெரிய பாவின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களை 3 விதமாக கண்டிக்கிறான். அந்த கொடிய பாவம் செய்யக்கூடியவர்களை அவர்களை அல்லாஹ் பெரும்பாவிகள் என்று சொல்றான். குர்ஆன் ஹதீஸுடைய வழக்குல ஃபாசிக் அப்படின்னு சொன்னா பெரும்பாவி. ஃபாசிக்ங்கிற வார்த்தை பெரிய பாவத்தை செய்யக்கூடியவனுக்கு தான் சொல்லப்படும். சாதாரண பாவத்தை செய்பவர்களுக்கு அது சொல்லப்படாது. அந்த பாவத்தை செய்பவர்களுக்கு அல்லாஹ் பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்றான், பெரிய பாவிகள் என்று சொல்றான். இரண்டாவது, அவர்களை அல்லாஹ் குழப்பவாதிகள் என்று அல்லாஹ் சொல்றான். மூன்றாவது, அவர்களை நஷ்டவாளிகள் என்று சொல்றான். பக்ராவுடைய ஆயத்தில் இந்த 3மே வருகிறது. அவர்களை பெரும்பாவிகள் என்றும், அவர்களை குழப்பவாதிகள் என்றும், இழப்பிற்குரியவர்கள், நஷ்டத்திற்குரியவர்கள் என்று சொல்றான். அந்த பாவம் என்ன? உறவுகளை முறிப்பது. உறவுகளை முறிப்பதுதான் அல்லாஹ் சொல்றான். நம்மில் யாராவது அப்படி எடுத்துக்கொள்வோமா? ஒரு பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, பெரிய ஜுப்பா போட்டிருக்கிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, இஷ்ராக் தொழுகிறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாரு. ஆனா அதே நேரத்தில் அவர் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாரு சொந்த பந்தங்கள்ல. இவர் யாராவது பாவின்னு சொன்னா நம்மில் யாராவது நம்புவோமா? இவன் பெரிய பாவியாயுமே அப்படின்னு சொன்னா நம்மளே அடிக்க வந்துருவாங்க. அவர் வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு போறவரு, வருஷந்தோறும் உம்ராவுக்கு போறவரு, 5 நேரம் தவறாம தொழுகிறவரு, இவரை போய் பாவின்னு சொல்றியான்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இவன் பெரிய பாவி. அல்லாஹ் சொல்றான் இவன் பெரிய குழப்பவாதி, இவன் பெரிய இழப்பிற்குரியவன் என்று அல்லாஹ் இவர்களை 3 வகையிலே இவர்களை கண்டிக்கிறான். நாம் இந்த உறவுகளை முறிப்பது குறித்து நம்மில் பலரும் கூட யோசிப்பது கிடையாது. உறவுகளை முறிப்பது திடீர் மரணங்களுக்கு காரணம். உறவுகளை முறிப்பது நம்முடைய ரிஸ்கிலும் சரி, வருமானத்திலும் சரி, பரக்கத் இல்லாமல் போவதற்கான காரணம். பரக்கத் இல்லை என்று புலம்புகிறோமே, உறவுகளை முறிப்பது ஒரு காரணம். நாம் இன்றைக்கு உறவுகள் என்று என்னன்னு கூட தெரிகிறது கிடையாது. உறவுன்னு சொன்னா வெறும் அத்தா அம்மா உறவு, சகோதர சகோதரி உறவு, அது மட்டுமல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும், நீங்கள் உறவு முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு உறவு முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உறவு முறை தெரிஞ்சாதான் யார் எந்த உறவு முறை என்று தெரிந்து அவர்களிடத்தில் நெருங்க முடியும், அவர்களை அரவணைக்க முடியும். ஏன்னா அரபுகளிடத்துல ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம நிக்காஹுடைய குத்பாவுல 3 ஆயத்து ஓதப்படுது.
நமக்கு எல்லாம் சடங்காகி போச்சு. ஏன் இந்த 3 ஆயத்து ஓதுறாங்க, அதுல என்ன தாத்பரியம் இருக்குது, அதை யாருமே நம்ம சிந்திக்கிறதே இல்லை. 3 ஆயத்துகள், அதுல ஒரு ஆயத்து என்ன, யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام. இந்த ஆயத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ஆபத்தின் போது நீங்கள் அவனை கொண்டுதான் உதவி தேடுகிறீர்கள், வல் அர்ஹாம் உறவு முறையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுகிறீர்கள். இந்த ஆயத்தை விளங்கணும்னா அரபுகளுடைய ஒரு பழக்கத்தை விளங்கணும். அரபுகள் இக்கட்டான நேரத்துல ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்டு வந்தால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அன்ஷுதுக பில்லாஹி வர் ரஹீம், நான் அல்லாஹ் கொண்டும் கேட்கிறேன், உறவு முறையை கொண்டும் கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யப்பான்னு கேட்பாங்க. அல்லாஹ் கொண்டும் கேட்கிறேன், உறவு முறையை கொண்டு கேட்கிறேன், எனக்கு உதவி செய். இப்படி கேட்பது அரபுகளுடைய பழக்கம். பெருமானாரிடத்திலே கூட மக்கா குறைஷிகள் மக்கா பஞ்சத்திலே சிரமப்பட்ட நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இப்படித்தான் சொல்வார்கள், யா முஹம்மது அன்ஷுதுக பில்லாஹி வர் ரஹீம், முஹம்மது அவர்களே, நீங்கள் என்னதான் இருந்தாலும் நாம் எல்லாம் உறவினர்கள், உங்களுடைய உறவினர்கள் தான் இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இதத்தான் அந்த ஆயத்துல அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வையும் அஞ்சிக் கொள்ளுங்கள், எந்த அல்லாஹ்வை கொண்டு உதவி கேட்கிறீர்களோ, எந்த உறவு முறையை கொண்டு உதவி கேட்கிறீர்களோ அந்த உறவு முறையை அஞ்சிக் கொள்ளுங்க. பத்ர் போர் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள்ல 2 பேரை பிடித்து கொலை செய்ய சொல்றாங்க. நதர் இப்னு ஹாரிஸ்னு ஒருத்தன், இன்னொரு ஆளு. இந்த 2 பேரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலிட்ட ஒப்படைச்சு உங்களை கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொலை முடிவு உறுதியாயிடுச்சு. நதர் இப்னு ஹாரிஸையும் இன்னொரு ஆளையும் கொலை செய்யறதுக்கு முடிவாயிடுச்சு. இந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த நதர் இப்னு ஹாரிஸ் யாருக்கு மரண தண்டனை உறுதியாயிடுச்சோ அவனுடைய மகள்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. நதர் இப்னு ஹாரிஸுடைய மகளிடம் இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்திலே அந்த பெண், ஏன்னா அரபுகள்ல ஆண்கள் பெண்கள் எல்லோருமே கவிஞர்களாக இருப்பாங்க, அந்த பெண்மணி அழகான கவிதைகளில் பெருமானாரிடத்திலே உறவு முறையை கொண்டு உதவி கேட்டு, நீங்களும் நாமும் உறவு முறையாக இருக்கிறோம், அந்த உறவு முறையை கொண்டு கேட்கிற என் தந்தையை கொல்லாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லி. அப்ப பெருமானார் சொன்னார்கள், சரி உறவு முறையை கொண்டு கேட்டு விட்டார், விட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப இது அரபுகளுடைய ஒரு பாரம்பரியம், உறவு முறையை கொண்டு கெஞ்சுவாங்க. அல்லாஹ் இந்த நிக்காஹுடைய குத்பால ஓதப்படுகிற ஆயத்திலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இந்த உறவு முறையை பேணுகிற விஷயத்துல நம்மில் யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் இல்லை, உறவுகள் யாரார் என்று தெரிவதும் இல்லை, எந்தெந்த உறவுகள் அப்படிங்கறத பத்தி நமக்கு யாராருக்கு என்னென்ன அந்தஸ்து என்பது தெரிவதும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்து விட்டான். எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சு முடிச்சுட்டானா. படைத்து முடித்த பிறகு இந்த உறவு இருக்கிறதுல இனபந்து உறவு, இதெல்லாம் எப்படி நமக்கு யோசிக்க முடியாது. பெருமானார் சொன்னாங்க, நம்புறோம். படைப்புகளை அல்லாஹ் படைச்சு முடிச்சுட்டான். படைத்த பிறகு இந்த ரத்த உறவு இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டதாம். ஹதீஸிலே வருகிறது, அர்-ரஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷி, இந்த ரத்த உறவு இருக்கிறது அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டதாம். அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டு அந்த ரத்த உறவானது அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது இப்படி, ஹாதா மகாமுல் ஆயிதி மினல் கத்தியத்தி, ஹாதா மகாமுல் ஆயிதி மினல் கத்தியத்தி என்று சொல்கிறது. என்ன சொல்கிறது, நான் யார் ரத்த உறவுகளை முறிக்கிறானோ, ரத்த பந்தங்களை முறிக்கிறானோ அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடியவனாக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். இந்த ரத்த உறவு அல்லாஹ்ட்ட சொல்லுதான், அரிசி பிடித்துக் கொண்டு யார் உறவுகளை முறிக்கிறானோ அவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு நான் வந்திருக்கிறேன் சொல்லி. இப்ப அல்லாஹ் சொன்னானா, இப்ப நான் உன்னை திருப்திப்படுத்த போகிறேன், நான் இப்போது உன்னை திருப்திப்படுத்த போகிறேன். என்ன, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் மன் வஸலகி வஸல்துஹு, யார் உன்னை அரவணைப்பார்களோ அவர்களை நானும் அரவணைப்பேன். மன் கத்தஅகி கத்தஅதுஹு, யார் உன்னை முறித்துக் கொள்வாரோ நானும் அவர்களை முறித்துக் கொள்வேன். அப்ப இது உறவு முறைக்கு அல்லாஹ் அளித்த வாக்குமுறை. அதை பேணக்கூடியவர்களை தான் அல்லாஹ்வும் அரவணைக்கிறான், அதை முறிக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வும் முறித்து விடுகிறான். இது உறவு முறை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இமாம் அலி இப்னு ஹுசைன் பெருமானாருடைய பாரம்பரியத்திலே வந்த ஒரு பெரிய அறிஞர், அவர்கள் மரண தருவாயிலே தன் மகனை அழைத்து சொன்னார்கள், மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனை, நான் ஒரு விஷயத்திலே உனக்கு நான் மிகவும் வசியத்து செய்கிறேன், மிகவும் அந்த விஷயத்திலே நான் உன்னை எச்சரிக்கிறேன். அது என்ன விஷயம் என்று சொன்னால், இய்யாக வ கதீஅத்துர் ரஹிமி,
உறவு முறைகளை முறிப்பதிலிருந்து உன்னை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் உறவுகளை முறித்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கு காரணம் அவங்க சொன்னாங்க, நான் குர்ஆன்ல பார்க்கிறேன், குர்ஆன்ல அல்லாஹ் யார சபிச்சிருக்கிறான் அப்படின்னா இப்லீஸ அல்லாஹ் சபிச்சிருக்கிறான், ஃபிரௌன அல்லாஹ் சபிச்சிருக்கிறான், யூதர்களை அல்லாஹ் சபிச்சிருக்கிறான். அந்த ஆயத்துக்களை பூரா ஓதுனாங்க. குர்ஆன்ல சபிக்கப்பட்டவர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். சபிக்கப்பட்டவர்களில் இப்லீஸ் இருக்கிறான், ஃபிரௌன் இருக்கிறான், யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த வரிசையில நான் பார்க்கிற போது உறவுகளை முறிப்பவர்களையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அஹ்காஃப் சூரா முஹம்மதுடைய இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அதான் ஆரம்பத்தில் வாசித்த வசனம். அல்லாஹ் சொல்றான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்திஉ அர்ஹாமக்கும், நீங்கள் உறவுகளை முறித்து பூமியிலே குழப்பத்தை உருவாக்குவீர்களேயானால் உலாயிகல் லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். ஃபஅஸம்மஹும், அவர்களை அல்லாஹ் செவிடர்களாக ஆக்குகிறான். வ அஅமா அப்சாரஹும், அவருடைய பார்வையை அல்லாஹ் குருடராக ஆக்குகிறான். உறவுகளை முறிப்பவர்களை அல்லாஹ் சொல்றான் சபிக்கிறேன் என்று சொல்றான். அவர்களை குருடர்களாக செவிடர்களாக ஆக்கி விடுவேன் என்று சொல்றான். இமாம் அலி இப்னு ஹுசைன் மகனுக்கு சொல்கிறார்கள், மகனை நீ பார்த்தாய இந்த வசனத்தில் இப்லீஸ் சபிக்கப்பட்டது போல உறவுகளை முறிப்பவனும் சபிக்கப்பட்டிருக்கிறான். எனவே எக்காரணத்தை கொண்டும் உறவுகளை முறித்து விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்பவனும் உறவுகளை முறித்து வாழ்பவனும் மரணத்திற்கு முன்னால் அதன் விளைவை சந்திக்காமல் மரணிக்க மாட்டார்கள். யார் உறவுகளை முறிக்கிறானோ அவனும், யார் பொய் சத்தியம் செய்கிறானோ அவனும், இந்த ரெண்டு பேருமே மௌத்துக்கு முன்னால அதன் விளைவை கண்டிப்பா கண்ணால பார்த்து விட்டு தான் மரணிப்பாங்க. இப்ப யார் இன்னைக்கு யோசிக்கிறோம், உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள் இதை பத்தி சிந்திப்பது அறவே கிடையாது. இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக அதனுடைய விளைவை பார்ப்பாங்க. பெருமானார் இப்படியும் சொன்னாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய நியதி என்னன்னா, பாவத்திற்கு அல்லாஹ் ஒரு தண்டனை தான் கொடுப்பான். ஒன்னு உலகத்துல கொடுப்பான் அல்லது மறுமையில கொடுப்பான். இங்க கொடுத்தா அங்க கொடுக்க மாட்டான், இங்க கொடுக்கலன்னா அங்க கொடுப்பான். பாவங்களுக்கு ஒரு முறை தண்டிப்பதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. ஆனா ரெண்டு குற்றம் இருக்குது. இந்த ரெண்டு குற்றத்துக்கும் இந்த உலகத்திலும் தண்டிப்பேங்கிறான், மறு உலகத்திலும் தண்டிப்பேங்கிறான். பூமியில குழப்பம் விளைவிக்கிற செயல் உறவுகளை முறிக்கிற குற்றம். உறவுகளை முறிப்பவர்களுக்கு உலகத்திலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. அவ்வளவு கொடிய குற்றமாக அல்லாஹ் உறவுகளை முறிப்பதை சொல்றான். ஆனா இன்னைக்கு இதை பாவம் சொன்னா யாரும் நம்புறது இல்லை. உறவுகளை முறிப்பவர்களை பார்த்து இவன் பெரும் பாவி, இவன் கொடிய பாவி என்று சொன்னா யாருமே நம்புறது கிடையாது. ஆக அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த மார்க்கம் உறவுகள் குறித்து அவ்வளவு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது. அவங்க நமக்கு இடையூறு செய்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் என்ன, அவன் தொந்தரவு தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம சொல்றோம். ஆனா நீங்க குர்ஆனுடைய வரலாறு பாருங்க, தொந்தரவு கொடுத்த அந்த உறவு முறையானாலும் சரி குர்ஆன் மன்னிக்கத்தான் சொல்லுகிறது இல்லையா. அபூபக்கருடைய மகள் ஹஜ்ரத் ஆயிஷா, அபூபக்கருடைய மகள் மட்டுமல்ல, பெருமானாருடைய மனைவி. பெருமானாருடைய மனைவி அபூபக்கருடைய மகள், அவ்வளவு உன்னதமான நமக்கெல்லாம் தாய் அன்னை ஆயிஷா. ஹஜ்ரத் ஆயிஷாவை பத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் அவதூறு கூறினார்கள் சில முனாஃபிகீன்கள். அதுல சில அப்பாவி முஸ்லிம்களும் பங்கெடுத்துட்டாங்க. விவரம் தெரியாம அதுல நம்பிட்டாங்க. அப்படி அன்னை ஆயிஷா மீது அவதூறு சுமத்தியவர்கள் மிஸ்தஹன் சொல்லி அபூபக்கருடைய உறவுக்காரரும் ஒருத்தர். மிஸ்தஹ் அவருடைய பெயர். அபூபக்கர் ரலியல்லாஹு சொந்தக்காரர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு நிறைய உதவிகள்லாம் கூட செஞ்சிருக்கிறாங்க மிஸ்தஹுக்கு. ஆனா அன்னை ஆயிஷா மீது அவதூறு கூறிட்டார். ஹஜ்ரத் அபூபக்கர் சத்தியம் பண்ணிட்டாங்க, இனிமே நான் அவனுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேன், இனிமே நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சத்தியம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல மகள் மீது யார், அதுவும் சாதாரண மகள் அல்ல, நபியின் மனைவி மீது சாதாரண குற்றச்சாட்டு அல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சார குற்றச்சாட்டு. நம்ம யாருக்கு தான் பொறுக்க முடியும்? தன் மகள் மீது விபச்சாரம் செய்ததாக அபாண்டம் ஒருவன் சுமத்தினால் நம்ம மன்னிப்போமா அவரை? அபூபக்கரும் சொன்னாங்க, நான் இனிமே அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் இந்த சத்தியத்திற்கு சபாஷ் போடல. என்ன சொன்னா, அபூபக்கரே நீங்க போய் சத்தியம் பண்ணலாமா உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி? உதவி செய்ய மாட்டேன் என்று நீங்களா சத்தியம் செய்வது? உங்களுடைய ஸ்தானத்திற்கு அது தகுந்தது தானா? மன்னித்து விடுங்கள் அவரை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவர் செய்த குற்றத்தை மறந்து விடுங்கள், நீங்கள் செய்த குற்றத்தை அல்லாஹ் மறந்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குனா, அபூபக்கர் உடனே அதை மறந்து மன்னித்து அவருக்கு போய் உதவி செஞ்சாங்க.
ஆக நம்முடைய சொந்தங்களால் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். நாம அவர்களை அரவணைத்து வாழ வேண்டும். இது குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற, பெருமானாருடைய வாழ்க்கை கற்றுத்தருகின்ற ஒரு அறிவுரை. எனவே அன்பிற்குரியவர்களே, எல்லா நெருக்கடிகளுக்கும் ரிஸ்குடைய பரக்கத் இல்லாமை அனைத்துக்குமான காரணம் உறவுகளை முறித்து வாழ்வது. எல்லா உறவுகளை பற்றியும் பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தந்தையுடன் பிறந்தவர்கள், தாயுடன் பிறந்தவர்கள், மனைவினுடைய சொந்தக்காரர்கள், அத்தனை உறவுகளை பற்றியும் யாராருக்கு என்னென்ன இடம் அதுவெல்லாம் கூட சொல்லித்தரப்படுது. உறவுகள்ங்கிறது ஒரு குறுகிய வட்டம் அல்ல. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாரம்பரியத்தில் எத்தனை பேருடைய பேரை சொல்லி கொடுத்திருப்போம். ஆனா இத்தனைக்கு நபி சொல்றாங்க, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னோர்கள் யார் அவங்களை கற்றுக் கொடுங்க. ஏன்னா அவங்க பேரை தெரிஞ்சாதான் இந்த குழந்தைகள் அவங்களுக்கு அணி துவா செய்யும். அவர்களுடைய பெயர் தெரிந்தாதான் இந்த குழந்தைகள் அவர்களுக்கு துவா செய்யும். எல்லா உறவுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாயினுடைய உடன் பிறந்தவர்கள், தந்தையோடு பிறந்தவர்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்தாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலா, நம்முடைய தாயோடு பிறந்த சகோதரிகளை ஹாலான்னு சொல்றோம். அவங்களுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கறத ஒரு சம்பவத்துல உணர்த்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க உம்ரா செய்வதற்காக. 7ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு உம்ரா செஞ்சாங்க. அந்த உம்ரா முடித்து விட்டு அவர்கள் மதீனா திரும்பக்கூடிய நேரத்தில் அன்னை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க வஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா. ஹம்சாவுடைய மகளுடைய பேரும் ஃபாத்திமா தான். ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள் ஃபாத்திமா அவங்க பருவமடையாத சிறுமியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்க அது வரைக்கும் ஹம்சாவுடைய மகள் சிறுமியாக மக்கால தான் அது வரைக்கும் வசிக்கிறாங்க. இப்ப ஹம்சா ரலியல்லாஹுடைய மகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கூட்டிக் கொண்டு வர்றாங்க. இனி நீங்க மக்கால இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்கள கூட்டுவிட்டு மதீனா வர்றாங்க. மதீனா வந்ததும் ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமாவை யார் வளர்ப்பது அப்படிங்கிறதுல ஒரு சச்சரவு வருது, சண்டை வருது. இப்போ தாய் தந்தையர் மரணித்து விட்டாலோ அல்லது தாய் தந்தையர் தலாக்கு போன்ற காரணங்களால பிரிந்து விட்டாலோ குழந்தைகளை யார் வளர்ப்பது? இதுல நாம பலரும் மார்க்க சட்டம் என்னன்னு அறிகிறதே கிடையாது. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? தாய் தந்தையர் இறந்திருக்கலாம் அல்லது தலாக்குனால பிரிகிறாங்க, குழந்தைகள் இருக்குது. இந்த பிள்ளைகளை யார் வளர்ப்பது? மார்க்கத்தில் அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் மதீனாவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த குழந்தையை வளர்க்கிறது யாருங்கிறதுல 3 பேர் சண்டை போடுறாங்க. நான் தான் இந்த குழந்தையை வளர்ப்பேன்னு சொல்லி முதல்ல உரிமை கொண்டாடுறது யாரு? ஹஜ்ரத் அலி. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஹம்சா எனக்கு சிச்சா, சிறிய தந்தை, என்னுடைய தந்தையோடு பிறந்தவர் ஹம்சா. எனவே ஹம்சாவுடைய மகளை வளர்ப்பதற்கு நான் தான் ரொம்ப உரிமை, எனக்கு தான் ரொம்ப உரிமை இருக்குது, நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். இன்னொரு சஹாபி யாருன்னா ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் இப்னு ஹாரிஸா யாரு? பெருமானாரால் வளர்ப்பு மகன் என்று போற்றப்பட்டவர் ஸைத் இப்னு ஹாரிஸா. ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றாங்க, ஹம்சாவுடைய மகள் ஃபாத்திமாவை நான் தான் வளர்ப்பேன். என்ன காரணம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சாவையும் என்னையும் சகோதரர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரத்துவம், இரத்த சகோதரத்துவம் அல்ல. ஹம்சாவையும் என்னையும் பெருமானார் சகோதரர் என்று சொன்னாங்க. அவர் என்னுடைய சகோதரர் மகன், நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. மூன்றாவது ஹஜ்ரத் ஜாஃபர், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப். அவங்க சொன்னாங்க, இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் தான் ரொம்ப தகுதி, உங்களுக்குலாம் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த பிள்ளையுடைய ஹாலா தான் என்னுடைய மனைவி. இந்த பிள்ளையினுடைய ஃபாத்திமாவுடைய ஹாலா என்னுடைய மனைவி. எனவே நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லி பெருமானார் 3 பேருடைய வழக்கையும் கேட்டுட்டு சொன்னாங்க, ஜாஃபர் தான் இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு தகுதியானவர். ஏன்னா அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் உம்மி, ஹாலா தாய போலன்னு சொன்னாங்க. ஹாலா யாருங்க? தாய போல. எனவே ஜாஃபருடைய மனைவி இந்த குழந்தையினுடைய ஹாலாவாக இருக்கிறதுனால அவர் தான் இந்த குழந்தையை வளர்க்கணும். அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் ஹாலா தாய போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயுடன் பிறந்த சகோதரிகளான அந்த ஹாலாவுக்குரிய அந்தஸ்தை கொடுத்தாங்க. அதே போல தாயுடன் பிறந்த ஆண்கள், மாமுமார்கள், அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுடைய மாமுமார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்கள பத்தி நான் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். பெருமானார் சொல்லுவாங்க, சஅத் என்னுடைய மாமு என்று சபையில பெருமையாக சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த உறவுகளை கூட நம்முடைய தாயுடன் பிறந்தவர்கள், தந்தையோடு பிறந்தவர்கள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, இந்த உறவுகளுக்கு நாம அறவே மதிப்பது கிடையாது. ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சாம்.
அவங்க வாழ்க்கையில சம்பாதிக்கிற முதல் வருமானத்தை யாராவது சொந்த பந்தத்துக்கு தான் செலவு செய்வாங்களாம். ஏன்னா அதுல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கிறானா. முதல்ல நீங்க சொந்த பந்தத்துக்கு செலவு செய்தால் அதுல பரக்கத்து உண்டாம், சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்யலன்னா அதுல பரக்கத்து கிடையாது அப்படின்னு சொல்லி வருது. சில இமாம்கள் இருந்தாங்க, வருமானத்தை 3 பிரிச்சுக்குவாங்க. ஒன்று, அது 3ல ஒரு பாகம் தன்னுடைய குடும்பத்துக்கு, 3ல ஒரு பாகம் ஏழை எளிய மக்களுக்கு, 3ல ஒரு பாகம் சொந்த பந்தங்களுக்கு. இன்னைக்கு ஜகாத்து கூட நாம சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதில்லை, சதகத்துல் ஃபித்ர் கூட சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதில்லை, அந்நியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். அவர்கள் வருமானத்தினுடைய முதல் பகுதியை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பார்கள், 3ல் ஒரு பகுதி. இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில அபிவிருத்திக்கும் பரக்கத்துக்குமான ஒரு காரணமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, நம்முடைய இந்த பிரச்சனைகளுக்கு இவ்வளவு குழப்பங்களுக்கான காரணங்கள்ல ஒன்று உறவு முறைகள்ல இவ்வளவு இடைவெளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்துல 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. உலக விஷயங்களுக்காக பேசாம இருக்கலாம்னு சொன்னா 3 நாள், அதிகபட்சமா 3 நாள். 3 நாளைக்கு பிறகு 2 பேரும் பேசாம இருந்தாங்க, அவங்க எத்தனை லைலத்துல் கத்ரை அடைந்தாலும் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், மூமினான எல்லோருடைய பாவத்தையும் மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் ஷிர்க் செய்வதில்லையோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில்லையோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. ஆனால் 2 பேரை தவிர யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிக்காதீங்க. அப்ப ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு பேசாமல் இருப்பதற்கு அதிகபட்ச காலகட்டம் 3 நாள். அது சகோதரர்களா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு பல கணவன்மார் மனைவி இடத்துல பேசாம இருக்கிறாங்க. மனைவி இடத்துல கணவன் பேசாம எப்ப இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அவனுக்கு தந்திருக்கிற உரிமைகளை அவன் பேண மறுத்தார். மார்க்கத்துல கணவன் எப்ப கூப்பிட்டாலும் மனைவி வரணும், கணவன் அழைத்தான் மனைவி வரணும். இத அவன் மதிக்காம இருந்தா அப்ப கணவன் பேசாம இருக்கலாம். அல்லது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கணவன் சொன்னான், அதை மீறி ஒரு பொம்பளை வெளியே போனான்னு சொன்னா இந்த மனைவி விட்டு பேசாம இருக்கலாம். இதுதான் மார்க்கத்தினுடைய காரணங்கள். இதை தவிர வேற காரணங்களுக்காக ஒரு மனைவி இடத்துல கணவன் பேசாம இருந்தால் அவனும் குற்றவாளி. பல பேர் மனைவியை கொடுமைப்படுத்துகிற நோக்கத்துல மனைவி இடத்துல பேசாம இருக்கிறான். கொடுமை வேறு எந்த விதமான மார்க்க ரீதியான காரணமும் கிடையாது. அதே போலதான் மனைவி கணவனிடத்தில் பேசாமல் இருந்தால் அதுவும் இந்த குற்றத்திற்கு உட்பட்டதுதான். தந்தை மகன், அதுல இந்த பிரச்சனைகள் வருகிறது. மகனும் தந்தை இடத்துல பேசாம இருக்க கூடாது, அது பெரிய பாவம், அது நாம் விளங்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் தந்தையும் மகனிடத்தில் பேசாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில பெற்றோர்கள் காரணமே இல்லாம மகன்களை புறக்கணிக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க நமக்கு உரிமை இருக்குது, ஒரு அத்தா மகன்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அப்படி அல்ல. ஒரு காரணம் இல்லாம, நியாயமான ஒரு காரணம் இல்லாம தந்தை 3 நாட்களுக்கு மேல் மகனை புறக்கணித்தால் அவரும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர். சில நேரங்கள்ல திருமணத்துக்கு பிறகு ஒரு மகன் தனியா போலான்னு நினைக்கிறாரு. மார்க்க அடிப்படையில தனியா குடித்தனம் போறதுங்கிறது பாவம் அல்ல, அது ஒரு ஹராமான செயல் அல்ல. சில நிர்பந்த சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்துல அப்படி தனியா போலாம். அப்படி தனியா போனதற்காக தன்னுடைய மகனை சபிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. மகனை வாழ்நாள் முழுக்க ஒதுக்கி வைக்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இது ஷரியத்துல அனுமதி கிடையாது, மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா அவர் செய்த அந்த காரியம் ஒன்றும் குற்றம் அல்ல, தனியா போகலாம், அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு அவர் தனி குடித்தனம் இருப்பது ஒன்றும் தவறல்ல. ஆக இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே பார்க்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்திலும் பல வருஷக்கணக்கில் பேசாம இருக்கிறாங்க. அதே நிலையில மௌத்து வந்துருது, இறப்பும் அந்த நிலையில வந்துருது. பல பேர் இடத்துல பேசுவது கிடையாது, பல குடும்பங்களோடு உறவு கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த பாவத்தை நம்மில் பலரும் கூட ஒரு பாவமாக நாம் எண்ணுவது கிடையாது. ஆனால் இத்தனைக்கும் சஹாபா பெருமக்கள் இதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யதார்த்தமா யாருடையாவது சண்டை ஏற்பட்டா 3வது நாள் தன்னை போல போய் பேசிடுவாங்க, வேண்டாம். 4வது நாள் வர்றதுக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு முன்னால அவர்களாக போய் பேசி விடுவார்கள். ஆக இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. இந்த உறவு முறைகளை முறிப்பது, ஒரு முஸ்லிம் இடத்துல பேசாமல் இருப்பது, இதை பாவம் என்று சாபத்திற்குரிய செயல் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் எல்லா உறவுகளுக்குமான அந்தஸ்தை வழங்குவது, அதுல குறிப்பாக நாம் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய தாய் தந்தையருடைய மரியாதை, தாய் தந்தையருடனான உறவு, அதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எல்லா உறவுகளிலும், மற்ற அனைத்து உறவுகளிலும் எப்படி கவனம் தேவையோ குறிப்பா அதுல தாய் தந்தையருடைய உறவு பத்தி நிறைய சம்பவங்கள் சொல்லி இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல
ஒரு சஹாபி, உமையா என்று அவருடைய பெயர், உமையா இப்னு அஸ்கர் அவருடைய பெயர். வயதான காலத்துல அவருடைய மகன் கிலாப் என்று அவருடைய பெயர். வயதான காலத்துல உமையாவுடைய மகன் கிலாபுங்கிறவர் அன்றைக்கு நடந்த பாரசீகர்களோடு நடந்த ஒரு யுத்தம், காதிசியா போர் என்று சொல்லுவாங்க. அந்த போர்ல கலந்து கொள்றதுக்கு அவர் போயிட்டார். மகன் போர்ல கலந்து கொள்வதற்காக சென்று விட்டார். உமையா அவர்கள் மதீனால இருக்கிறாங்க. ரொம்ப வயதான காலத்துல தன்னுடைய மகனை பிரிந்து அவரால் தாங்க முடியல. மகனுடைய பிரிவு அவரால் பொறுத்து கொள்ள முடியல. ரொம்ப வேதனையில, மன வருத்தத்துல அவர் சில கவிதைகள் பாடுகிறார். ஏன்னா கவிதைகள் அரபுகளுடைய வாழ்க்கையோடு ஒன்றி பிணைந்த ஒன்று. எல்லாருக்கும் கவிதைகள் சகஜமா வரும். சில கவிதைகள் தன் மகனுடைய பிரிவை எண்ணி வாடி போய் படிக்கிறார். அந்த கவிதைகளை எழுதி அவர் என்ன செய்யறாருன்னா, காதிசியாவில் இருக்கின்ற அந்த படைக்கு தளபதியான சாத் இப்னு அபி வக்காஸ் அவருக்கு கொடுத்து அனுப்புறார். சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அந்த கவிதையை படிச்சு பார்த்துட்டு, ஒரு தந்தை மகனை பிரிந்து வருத்தத்துல படித்திருக்கிற கவிதைகள், அதை படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு மனசு ரொம்ப இலகி போயிடுச்சு. அவருடைய மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, கிலாபை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ உன் தந்தையிடம் இருந்து இப்படி ஒரு கடிதம் வந்திருக்குது, உன்னுடைய பிரிவை தாங்க முடியாம ரொம்ப வருந்தி போய் எழுதியிருக்கிறாரு. அதனால நீ எதுக்கும் என்ன செய், மதீனா போ, ஹஜ்ரத் உமரை போய் சந்திச்சுட்டு வா. இதுக்கு மேல அவங்க அனுமதி கொடுத்தா நீ போருக்கு வா. அவர் எங்க இருக்கிறார்? போர்க்களத்துல இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தீனுக்கான ஒரு வேலையில தான் இருக்கிறாரு. இருந்தாலும் சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, உன் தந்தையினுடைய பிரிவு, அவருடைய இந்த வருத்தத்தை பார்த்து என்னால பொறுத்து கொள்ள முடியல, நீ மதீனா சென்று எதுக்கும் அமீருல் மோமினீனை ஒரு தடவை பார்த்துட்டு வா. அவர் அனுமதி கொடுத்தா அதுக்கப்புறம் திரும்பி வான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இவர் நேரா போறார். மதீனா ஹஜ்ரத் உமர் இடத்துல போய் சொல்றாரு, சாத் இப்னு அபி வக்காஸ் என்ன திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லி. உமர் தான் கேட்கிறாங்க, என்னப்பா காரணம், ஏன் திருப்பி அனுப்பி வச்சாங்க? அப்ப அந்த கடிதத்தை கொடுக்கிறார். கொடுத்தா அதுல இவருடைய தந்தை, இந்த திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட கிலாபுடைய தந்தை எழுதிய கவிதை வரிகளை பாக்குறாங்க. அதை படிச்சுட்டு உமரே அழுதுட்டாங்க. இப்ப உன்னுடைய தந்தை உன் மீது இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு, உன் மீது இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாரு, நீ நிச்சயமா போருக்கு போயிருக்க கூடாது. உன் தந்தை இவ்வளவு பாசம் வைக்கிற அளவுக்கு நீ என்ன செய்வ உன்னுடைய தந்தைக்குன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்களே, நீ அவருக்கு என்னப்பா செய்வேன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, நான் தினசரி ஒரு காரியம் செய்வேன், என்னுடைய தந்தை அதை ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப அதை ரசிப்பாங்க, அது நான் தினமும் செய்யக்கூடிய ஒரு காரியம். அதனால எங்கள்கிட்ட நிறைய ஒட்டகங்கள் இருக்கும், எங்களுடைய ஒட்டகங்கள்ல நல்ல ஒட்டகத்தை நான் தேர்வு செய்வேன், இருப்பதிலேயே ஆக சிறந்த ஒட்டகத்தை தேர்வு செய்வேன். நல்ல ஒட்டகத்தை கொண்டு வந்து அதனுடைய பால் கறக்கிற அந்த மடுவை நன்றாக நல்ல கழுவுவேன். நல்ல கழுவிட்டு அந்த பால் கறக்கிற பாத்திரத்தை நன்றாக கழுவி அதுல பால் கறந்து என்னுடைய கண் தெரியாத, பார்வை தெரியாத தந்தைக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். என்னுடைய தந்தை ரொம்ப அதுல சந்தோஷப்படுவாரு. அந்த ஒட்டக பாலை குடிச்சிட்டு எனக்கு ரொம்ப துவா செய்வாரு. இது என்னுடைய தந்தைக்கு நான் தினமும் செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை கேட்டு அவங்க ஒரு காரியம் செய்யறாங்க. என்னன்னு சொன்னா, மதீனாவில் இருக்கிற ஒட்டகத்துல நல்ல ஒட்டகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல சிறந்த ஒட்டகத்தை கொண்டு வாங்க. கொண்டு வரப்படுது. இந்த கிலாப்ட சொல்றாங்க, இவர் இதுவரைக்கும் தந்தையை சந்திக்கல, இதுவரைக்கும் மகனை என்ன செய்யல, அவர் சந்திக்கல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த நல்ல ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து உன்னுடைய தந்தைக்கு கொடுப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஒட்டகத்தினுடைய மடுவை அவர் வளமை போல என்ன செய்யறாருன்னா நல்லா கழுவுறாரு. நல்ல கழுவி ஒரு நல்ல பாத்திரம், சுத்தமான பாத்திரத்தை அதையும் கழுவி அதுல பால் கறந்து பிடிச்சிட்டு உமர் சொல்றாங்க, உன்னுடைய தந்தைகிட்ட போய் கொடு. அவருக்கு கண் தெரியாது, மகனை கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. இவர் அந்த பாத்திரத்துல பால் கறந்து மகன்கிட்ட தந்தைகிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது அவர் அந்த பாலுடைய வாசத்தை கண்டே சொன்னாராம், இது என்னுடைய மகன் கறந்த பால் போல் தெரிகிறது. ஏன்னா என்னுடைய மகன் தான் இவ்வளவு மெனக்கெட்டு பால் கறந்து கொண்டு வருவான், என்னுடைய மகன் கறந்த பால் போல் தெரிகிறதேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான அந்த உறவு பார்த்து சொன்னாங்க, இனிமே உன் தந்தை இறக்கிற வரை நீ எங்கேயுமே செல்லக்கூடாது, உன்னுடைய தந்தை இறக்கிற வரைக்கும் எங்கேயும் போகாது, அவர் கூட இரு என்பதாக அந்த மகனுக்கு வசியத்து செய்ததாக பார்க்கிறோம். இப்படி என்னங்க, தந்தை தாய் தந்தைக்கான அந்த ஹிதமத் என்பது, அந்த சேவை என்பது எல்லா சேவைகளை விட மிக மிக முக்கியமானது. எல்லா உறவுகளிலும் போற்றப்பட வேண்டிய உறவு, மற்ற உறவுகளையும் அரவணைத்து வாழ்வது. இதை கொண்டுதான் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்கிறான். பெருமானாருடைய ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி
ஃபல்யஸில் ரஹிமஹு, உங்களில் யாருக்கேனும் தன்னுடைய ஆயுள் அதிகமாக்கப்படணும் என்று விரும்பினார், தன்னுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார், உறவுகளை அரவணைத்துக் கொள்ளட்டும். ஆக ஆயுளில் அபிவிருத்திக்கும் உறவுகளை தான் அரவணைக்கணும், ரிஸ்குடைய அபிவிருத்திக்கும் உறவுகளை அரவணைக்கணும். உறவுகளால சில சங்கடங்கள் வரலாம், நமக்கு நெருக்கடிகள் வரலாம், சில விஷயங்களை விட்டு கொடுங்க, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில அதுல பரக்கத்தை என்ன செய்வான், காட்டுவான். சில உலமாக்கள் இப்படி கூட நமக்கு வசியத்து செய்யறாங்க, ஒவ்வொரு மாசமும் வாங்கக்கூடிய முதல் சம்பளத்தை நேரா வீட்டுக்கு கொண்டு வராதீங்க, சொந்த பந்தங்கள்ல யாருக்காவது கொடுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க. அந்த மாத சம்பளத்துல கண்டிப்பா நீங்க பரக்கத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள். கையில வாங்குற சம்பளத்துல முதல்ல நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்துக்கு கொடுக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு மாதத்தினுடைய சம்பளத்திலும் உங்களுடைய உறவினர்கள் ஏழைகள் யாராவது இருந்தா அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அந்த மாதத்தினுடைய சம்பளத்துல அல்லாஹ் பரக்கத்தை காட்டுவான். ஆக அபிவிருத்தி பரக்கத்தை இல்லைன்னு சொல்றது காரணம், எல்லா உறவுகளையும் பகைத்து கொண்டு, உறவுகளை முறைத்து கொண்டு, உறவுகளோடு பேசாம இந்த நிலையில தொழுகிறாரு, இந்த நிலையில ஹஜ்ஜுக்கு போறாரு, இந்த வணக்கங்கள் அல்லாஹ்ட்ட எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உறவுகள் முறிப்பவன் எந்த சபையில் இருக்கிறானோ அந்த சபையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவது கிடையாது. உறவுகளை முறிப்பவர்கள் ஒரு சபையில இருந்தா அந்த சபையில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவது கிடையாது. உறவுகளை முறிப்பவனுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. இது மார்க்க இந்த உறவு முறைக்கு தந்திருக்கிற முக்கியத்துவம். ஒருவேளை சில பேரோடு நாம பழகவே முடியாத அளவுக்கு அவங்களால பேராபத்து நமக்கு இருக்குது, அவங்கள்ட்ட நெருங்கி பழகினாலே தொல்லை, அவங்கள்ட்ட நெருங்கி பழகினாலே நமக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா என்ன செய்யலாம்? ஏன்னா இது நிறைய பேர் கேட்கறாங்க, பல குடும்பங்கள்ல அப்படிங்க இருக்குது, அவங்களோடு தொடர்பு வச்சாலே ஆபத்து, தள்ளி இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா என்ன செய்யலாம்? ஏன்னா பல கேள்வி பதில்களுக்கு நாம பதில் தர்றதுனால இந்த மாதிரி கேள்விகளும் வருது. சிலர் இப்படி கூட கேட்கறாங்க, அவங்களோட நெருங்கி பழக எங்களுக்கு பயம், அவங்க சூனியம் வச்சிருவாங்களோன்னு பயம் கூட கேட்கறாங்க. சூனியம் செய்வினைங்கிறது பாதி கற்பனை பாதி உண்மை. நாம பொதுவா ஏதாவது ஆபத்து வந்தா எவனோ செய்வினை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அவ்வளவு எளிதில செய்வினையோ சூன்யமோ சாத்தியம் கிடையாது, அதை விளங்கிக் கொள்ளணும். அதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், பாதுகாப்பு தேடணும். சரி, இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக நாங்க அவங்கள விட்டு தள்ளி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அடிக்கடி வருது. அவங்கள்ட்ட நெருங்கி பழகினா தொந்தரவு. நம்ம உலமாக்கள் அதற்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த விஷயத்திற்கும் தீர்வோ பதிலோ இல்லாத விஷயம் கிடையாது, எல்லாத்துக்கும் பதில். இப்படி உறுதியா தெரியுது, இவங்க கூட இருந்தா நமக்கு தொல்லை, இவர்கள் கூட இருந்தா நமக்கு இம்சை. அப்ப என்ன செய்யலாம்னா அதற்கு விளக்கம் சொல்றாங்க, அவங்கள விட்டும் தொடர்பு இல்லாம தள்ளி இருங்க, அதே நேரத்தில் அவங்கள பற்றி யார்ட்டையும் குறை சொல்லாதீங்க, அவங்களுக்கு கஷ்டம் வந்தா உதவி செய்யுங்க. அவர்களை விட்டும் தள்ளி இருங்க, ஆனா அவங்கள பத்தி யார்ட்டையும் குறை சொல்லாதீங்க. யாராவது கேட்கறாங்க, ஏன்பா அவங்கள்ட்ட போறது இல்ல அவர் அப்படி பண்றாரு அப்படி குறை சொல்லாதீங்க. குறை சொன்னீங்கன்னா உறவுகளை முறிச்ச குற்றம் உங்களை வரும். போறதில்லை, அதோட நிறுத்திக் கொள்ளுங்க. அவர்களை பற்றி குறை சொல்லாமல் இருங்கள், அவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உதவி செய்யுங்கள். இதுதான் நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியமே தவிர அதுக்காக அவங்கள பத்தி எல்லார்ட்டையும் குறை சொல்லக்கூடாது என்று உலமாக்கள் அதற்கும் தீர்வு தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கொடிய பாவத்திலிருந்து, உறவுகளை முறித்தல் என்ற பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து எல்லா உறவுகளையும் மதித்து நடக்கக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபுக்கு பிறகு வளமையாக نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. وقال النبي صلى الله عليه وسلم: إن أعجل البر ثوابا لصلة الرحم، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவு முறைகளை பேணுவது பற்றி கடந்த வாரம் சில விளக்கங்களை குறிப்பிட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது.
நான் இப்போது ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹுவல்லதி خلق من الماء بشرا. அல்லாஹ் தஆலா இந்த விந்து துளியிலிருந்து மனிதனை படைத்தான். فجعله نسبا وصهرا. மனிதனுக்கு ரெண்டு வகையான உறவு முறையை ஏற்படுத்தினான். ஒன்று இரத்த உறவு, இன்னொன்று திருமண உறவு. நசப் என்று சொன்னால் இரத்த உறவுகள், சிஹர் என்று சொன்னால் திருமண உறவுகள். இந்த ஆயத்திலே அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது என்ன? இரத்த உறவுகளோடு எப்படி நாம் உறவு முறையை பேண வேண்டுமோ, திருமண உறவின் மூலமாக வரக்கூடிய உறவுகள், மாமனார் மாமியார், இந்த உறவுகளையும் பேண வேண்டும். இதை யாரும் நாம் உறவு நினைக்கிறது கிடையாது. சமூகத்தில் இன்றைக்கு மாமனார் மாமியாருடைய விஷயத்தில் எவ்வளவு கண்ணிய குறைவாக நடக்கிறோம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை விந்து துளியிலிருந்து படைத்தான். ஃபஜஅலஹு நஸபன், இரத்த உறவாகவும், வஸிஹரன், திருமண உறவாகவும் மனித உறவுகளை இரண்டு பிரிவாக அவனை ஆக்கினான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். இந்த உறவுகளை பேணுவதனுடைய நன்மைகள் குறித்து எவ்வளவு ஹதீசுகள் வந்திருக்கிறது பாருங்கள். ஒரு ஊர் செழிப்பாக இருக்க வேண்டும், ஏராளமான செல்வங்கள் நிறைந்த ஊராக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய கோபம் இல்லாத ஊராக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ஒரு அற்புதமான ஹதீஸ் தபரானிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லயுஅம்மிரு பில் கௌமி தியார். அல்லாஹ் ஒரு சமூகத்தினுடைய ஊரை செழிப்பாக ஆக்குகிறான். ஒரு சமூகத்தாருடைய ஊரை அல்லாஹ் ரொம்ப செழிப்பாக ஆக்குறான். வயுஸம்மிரு லஹும் அல் அம்வால். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறான், நிறைய செல்வங்கள். அடுத்து மூன்றாவதாக ஒன்றையும் பெருமானார் சொல்கிறார்கள், வமா நஸரல்லாஹு இலைஹிம் புக்தான் முன்து ஹலகஹும். அந்த ஊர் மக்களை அல்லாஹ் படைத்ததிலிருந்து அவர்களை ஒரு தடவை கூட அல்லாஹ் கோபத்தோடு பார்த்தது கிடையாது. அந்த ஊர் மக்களை அல்லாஹ் படைத்ததிலிருந்து அவர்களை கோபத்தோடு பார்த்ததில்லை. இப்ப சஹாபாக்களால் பொறுமையாக இருக்க முடியுமா? யார சொல்லலாம், அந்த பாக்கியமிக்க ஊர் மக்கள் யார்? அல்லாஹ் அந்த ஊரை செழிப்பாக ஆக்குகிறான், தாராளமான செல்வத்தை கொடுக்கிறான், அவர்களை அல்லாஹ் கோபத்தோடு பார்ப்பதில்லை. யார் அந்த மக்கள்? கந்தூரி சாப்பாடு போடுற மக்கள் நபி சொல்லல. கந்தூரி செஞ்சா எல்லா பலா முசிபத்தும் போயிடும். ஊர் சாப்பாடு சாப்பிடலாம், அது வேறு விஷயம், ஆசைப்பட்டா சாப்பிட்டுக்கலாம். ஆனா அது தீர்வு கிடையாது. அதை நினைச்சீங்க, நம்ம கந்தூரி செஞ்சா முசிபத்து போயிடும். இங்க நாம என்ன விரும்புறோம்? ஊருக்கு ஆபத்து வரக்கூடாது, எல்லாரும் செழிப்பாக இருக்கணும், இதான் நம்ம விரும்புறோம். நபி என்ன சொன்னார்கள்? சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃபதாக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அது எப்படி? அந்த ஊர் மக்கள் அல்லாஹ் கோபத்தோடு பார்ப்பது கிடையாது, அந்த ஊர் மக்களுக்கு செல்வத்தை வழங்குகிறான், செழிப்பாக்குறான். எப்படி? பெருமானார் சொன்னார்கள், பிசிலத்திஹிம் அர்ஹாமஹும், அவர்கள் உறவுகளை அரவணைக்கிற மக்களாக இருப்பார்கள். உறவுகளை அரவணைப்பது எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊர் மக்களுக்கு சொல்லப்பட்ட சுப செய்தி எது? அந்த ஊரில் செழிப்பு இருக்கும், செல்வம் இருக்கும், அந்த ஊரில் அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்காது. கெட்ட மரணங்கள், திடீர் மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இங்கே கெட்ட மரணம் அப்படிங்கிற சொல்ல வைத்து நாம இப்படி புரிஞ்சிடக்கூடாது, ஈமான் இல்லாத மரணம் அப்படின்னு வழங்கிடக்கூடாது. ஏன்னா கெட்ட மரணத்திற்கு உலமாக்கள் பல விளக்கங்கள் தர்றாங்க. அதுல ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை செய்யாமல், வசியத்துகள் செய்ய முடியாமல், எதிர்பாராமல் வருகின்ற மரணங்களும் கூட கெட்ட மரணங்கள் தான். இது நமக்கு அதிகமா நடக்குது, நிறைய நடக்குது, விபத்துகள் எல்லாம். இந்த காரணத்தை சொல்லிதான் நம்ம நிறைய கந்தூரி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனா செஞ்சு நடக்காம இருக்குதா? ஆனா பெருமானார் என்ன சொன்னார்கள்? இந்த நீங்க விரும்பாத இந்த மரணம் நடக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இது, மன் ஸர்ரஹு அன் துத்ஃபா அன்ஹு மீதத்து ஸூஇ. யார் கெட்ட மரணங்கள் வராமல், தகாத மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள் இது வரக்கூடாதுன்னு ஆசைப்படுகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, உறவுகளை அரவணைக்கட்டும். கெட்ட மரணம் வரக்கூடாது என்று நினைக்கிறோம், விபத்துகள், மோசமான விபத்துகள் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோம், ஃபல்யஸில் ரஹிமஹு, உறவு முறைகளை அரவணைத்துக் கொள்ளட்டும். பாருங்கள், உறவுகளை அரவணைத்தால் அவன் பாவியாக இருந்தாலும் பலன் இருக்கிறது. பாவம் செய்யக்கூடியவன் கூட உறவுகளை அரவணைத்தால் நன்மை இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ் எந்த வணக்கத்திற்கும் சீக்கிரமா நன்மையை தருவது கிடையாது. வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு நன்மைக்கு தான் பலனை உடனே தர்றான். அந்த ஹதீஸை நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டினேன். இன்ன அஜலல் பிர்ரி சவாபன், நன்மைகளிலேயே அல்லாஹ் உடனே பலனை தருகிற நன்மை எது என்று சொன்னால் லசிலத்துர் ரஹீம், உறவுகளை அரவணைப்பது. தொழுதா கூட உடனே நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாது. தொழுதா உடனே நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாது. லசிலத்துர் ரஹீம், உறவுகளை அரவணைப்பது உடனே நன்மையை தரும்.
பெருமானார் விளக்கம் சொன்னாங்க, ஒரு குடும்பத்தினர் பாவிகளாக இருப்பார்கள், ஆனா அந்த குடும்பத்துல யாரும் அவ்வளவு சீக்கிரம் மூத்தாக மாட்டாங்க, எண்ணிக்கை அபிவிருத்தியாக இருக்கும், அந்த குடும்பத்துல செல்வம் அபிவிருத்தியாக இருக்கும். என்ன காரணம்? அவர்கள் உறவுகளை அரவணைக்கிற மக்கள். ஆக பாவிகளுக்கும் கூட உறவுகளை அரவணைப்பது பலன் தரும். அது ஃபிரௌனுக்கும் பலன் தந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அது 40 வருஷத்துக்கு பிறகுதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அந்த 40 வருஷம் ஏன் ஃபிரௌன் உயிரோடு இருந்தான்? தன்னுடைய தாயுடைய உறவை அவன் பேணிய காரணத்தினாலே. காஃபிர்களுக்கும் கூட பாவிகளுக்கும் கூட உறவுகளை அரவணைப்பது பலன் தரும். உறவுகளை அரவணைச்சா உடனே நன்மை கிடைக்குது. பாருங்க, ஒரு அற்புதமான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனால ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி நிறைய ரொட்டி வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறார். ரொட்டி வாங்கி வச்சிருக்கிறார். பெருமானார் கேட்டாங்க, என்ன சகோதரரே, என்ன விஷயம் ரொட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சம்பளத்திலும் என்னுடைய மகன்களுடைய சம்பளத்திலும் இந்த ரொட்டியை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். எதுக்காகன்னு சொன்னா, என்னுடைய சகோதரிகள் வீட்டுக்கு போனா நான் வெறுங்கையா போக வைக்கப்படுறேன். எப்போ போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு தான் போறதுன்னு சொல்லி, எப்போ போனாலும் சாப்பாடு தான் நான் கொண்டுட்டு போறதுன்னு சொல்லி, இதனுடைய பலனை பாருங்க, உடனே வருது. இதான் சொன்னோம், உறவுகளை அரவணைப்பதன் பலன் உடனே பார்க்கலாம். உடனே ஜிப்ரீல் வந்து பெருமானார்ட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்களா, உங்களுடைய ஆயுள்ல 3 நாள் தான் மிச்சம் இருந்துச்சு, இந்த செயலால 30 வருஷமா அல்லாஹ் ஆக்கிட்டான். 3 நாட்கள் தான் உங்களுடைய ஆயுள் இருந்தது, 3 நாள், இன்னும் 3 நாள்ல உங்களுக்கு மௌத்து. ஆனா ஜிப்ரீல் இடத்துல சொல்லிட்டு போனாங்க, உங்க சகோதரிகளுடைய உறவை அரவணைக்க நீங்கள் தயாராகிவிட்ட இந்த அமலுக்காக உங்களுடைய ஆயுள அல்லாஹ் 30 வருஷமா அதிகப்படுத்தினான். இன்றைக்கு நாம திடீர் மரணங்களுக்கு 1000 காரணங்கள் சொல்றோம். உறவு முறைகளை பேணுவதில் எவ்வளவு குறைபாடுகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் சொல்கிறார், என்னுடைய சகோதரிகள் வீட்டுக்கு போனா நான் வெறுங்கையாக போக வைக்கப்படுகிறேன். என்னுடைய சம்பளம், என் மகன்களுடைய சம்பளங்களை எல்லாம் இந்த ரொட்டிகளை வாங்கி அவர்கள் வீட்டுக்கு நான் எடுத்து செல்கிறேன் என்று சொன்னதற்கு ஜிப்ரீல் வந்து சொன்ன பரிசு என்ன? 3 நாள் ஹயாத் இருக்குது, 30 வருஷமாக மாற்றப்படுது. அன்பிற்குரியவர்களே, உறவு முறைகள் எல்லா வணக்கங்களை விட அதிகம் பேணப்பட வேண்டிய ஒரு வணக்க முறை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகை முடித்துவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்திற்காக துஆ செய்ய போனாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக துஆ செய்ய போனாங்க. அந்த அளவுக்கு தான் வருது, என்ன முக்கியமான விஷயம் வரல. அப்ப இப்னு மஸ்ஊத் அவர்கள் தொழுது முடித்து விட்டு ஒரு முக்கியமான காரியத்திற்கு துஆ செய்ய சென்றவர்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, நாம இப்போ ஒரு முக்கியமான காரியத்துக்கு துஆ செய்ய போறோம். இந்த கூட்டத்தில் உறவுகளை முறித்தவன் யாராவது இருந்தா தயவு செஞ்சு எஞ்சு போயிடட்டும். ஏன்னா உறவுகளை முறித்தவன் அமர்ந்திருந்தால் இந்த துஆ வானத்தின் கதவுகளை தட்டாது, வானத்தின் கதவுகள் மூடப்பட்டு விடும். இன்றைக்கு பெரியார்கள் வரும்போது கூட சொந்த சகோதரர்களிடம் பேசாதவர்கள் தான் உடன் இருக்கிறாங்க. எனவேதான் அந்த பெரியவங்க கேட்கிற துஆ கூட கபூல் ஆகிறது இல்லை. லைலத்துல் கத்ர்ல, ஷபே பராத்துல துஆ செய்யறோம் மணிக்கணக்கில். கூட்டத்தில் எத்தனை பேர் உறவுகளை முறித்தவர்கள் இருக்கிறார்கள், சொந்த சகோதரர்களோடு பேசாதவர்கள் இருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ்ட்ட துஆ கபூல் ஆகும்? இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், இந்த கூட்டத்தில் உறவுகளை முறித்தவர்கள் இருந்தால் தயவு செய்து எஞ்சு போயிருங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா நீங்க இருந்தா நாங்க கேட்கிற துஆ வானத்து வரைக்கும் போகாது, வானத்தின் கதவுகளை தொடாது, தயவு செஞ்சு போயிடுங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, எல்லாருமே நான் போன வாரம் இதைத்தான் அழுத்தமா சொன்னேன், தொந்தரவு தாங்க முடியலன்னு ஒரு காரணத்தை நாம சொல்றோம், அதனால நான் பேசாம இருக்கிறேன்னு சொல்லி. அதற்கும் ஹதீஸ்ல விட இருக்குது. எந்த விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு வைக்கல. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் வேண்டுமா? அரசாங்கம் பாதுகாப்பு தரலாம். எத்தனையோ பேருக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு மலக்கு அல்லாஹ் நியமித்து இவரை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நியமிக்கிறான். அப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தே ஒரு பாதுகாவலர். அது யாருக்குன்னு பாருங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து பெருமானார்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உறவுகளை அரவணைக்கிறத பத்தி நிறைய நீங்க சொல்றீங்க, நான் என்னுடைய உறவுகளை அரவணைத்தால் அவர்கள் என்ன ஒதுக்கி வெட்டி விடுறாங்க, நான் உபகாரம் செஞ்சா எனக்கு தீமை செய்யறாங்க, நான் சகிப்புத்தன்மையோடு நடக்க என்னிடத்துல உசுப்பேற்றும் விதமாக அவங்க நடக்கிறாங்க. 3 விஷயம் சொல்றாரு. நான் நெருங்கினா வெட்டுறாங்க, நன்மை செஞ்சா தீமை செய்யறாங்க, சகிப்புத்தன்மையோடு நடந்தால் அவர்கள் என்னை மனம் புண்படும்படி நடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உனக்கு ஒரு மலக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார், நீ இதை விடாத, இதை தொடர்ந்து செய்யும் சொன்னாங்க.
அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய உறவுகளை அவர்கள் வெறுத்தாலும் சரி, தொந்தரவு செய்தாலும் சரி, இன்னல்கள் கொடுத்தாலும் சரி, உறவை அரவணைத்து வாழுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சில வசியத்துகள் செய்தார்கள். சஹாபாக்களுக்கு அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்துகள் நிறைய செய்வதுண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு வசியத் பண்ணாங்க. அதுல 4 விஷயங்கள் முக்கியமானது. முதலாவது என்ன, உலக விஷயங்கள்ல உன்னை விட தாழ்ந்த நிலையில உள்ள மக்களை மட்டும் பாரு, உன்னை விட மேல உள்ளவங்களை பார்க்க கூடாது. ரொம்ப கீழே இருக்கிற ஏழை மக்களை பாரு, அடித்தட்டு மக்களை பாரு, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுடைய அருமை உனக்கு புரியும். இரண்டாவதாக நபி எனக்கு சொன்னார்கள், ஏழை மக்களோடு நெருங்கி அவர்களை பிரியப்படு, ஏழை மக்கள் மீது அன்பு வை என்று சொன்னார்கள். மூன்றாவதாக எனக்கு சொன்னார்கள், உண்மையை சொல்லுகிற விஷயத்திலே யாரையும் நீ பயப்படக்கூடாது, பழிக்கிற மக்களுடைய பழிப்பை பயப்படாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்படாது. நாலாவதாக அழுத்தமாக சொன்னார்கள், உன்னுடைய உறவு முறை உன்னை துண்டித்தாலும் நீ அரவணைத்து வாழ வேண்டும். அவங்க வெறுக்கிறாங்க, அவங்க நம்மளை உடவு விரும்புறதில்ல, ஆனா நீ அரவணைத்து வாழ வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு செய்த அறிவுரைன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உறவு முறைக்கு அல்லாஹ்ட்ட அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு போரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள். பொதுவாக போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தால் போருடைய சட்டம் என்னன்னு சொன்னா, எதிரிகள் விட்டு செல்கின்ற எல்லா பொருள்களும், அது குதிரைகளாக இருக்கலாம், கழுதைகளாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், எல்லாமே முஸ்லிம்களுக்கு சொந்தம். இஸ்லாமிய வழக்கிலே அதற்கு பெயர் கனிமத். கனிமத்துன்னு சொன்னா யுத்த காலத்திலே எதிரிகள் விட்டு செல்கின்ற செல்வங்கள். இது இஸ்லாமிய சட்டப்படி முஸ்லிம்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, முஸ்லிம்களுக்கு அது ஹலால், யுத்த காலத்தினுடைய சட்டம். ஒரு போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இப்ப சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, அந்த கூட்டத்தாருக்கு நிறைய ஒட்டகங்கள், நிறைய கழுதைகள் எல்லாம் இருக்குது. பெருமானார் சொல்லிட்டாங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யுத்தம் முடிஞ்சதும் எதிரிகள் விட்டு சென்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. பெருமானார் சொல்றாங்க இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இது என்ன ஆச்சரியம், அழகான ஒட்டகங்கள், அழகான பொருள்கள் எல்லாம் கிடக்குது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி. பெருமானார் சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் ஜிப்ரீல் சொன்ன அல்லாஹ்வுடைய உத்தரவை சொன்னார்கள், யாரோடு நீங்கள் போர் செய்தீர்களோ இந்த சமூகம் காஃபிர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு இடையிலே உறவுகளை அரவணைக்கிற சமூகம், எனவே இவர்களுடைய பொருளை எடுப்பது உங்களுக்கு ஹலால் இல்லை. காஃபிர்கள் அவர்கள் இறை மறுப்பாளர்கள், உறவுகளை அரவணைக்கிற சமூகம், இந்த சமூகத்தாருடைய பொருளை நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். அப்ப காஃபிர்களுக்கு கூட உறவுகளை அரவணைப்பதனால் அல்லாஹ்வுடைய சட்டம் தளர்த்தப்படுது. அல்லாஹ் அந்த மக்கள் மீது கருணப்பட்டு இவங்க பொருளை எடுக்காதீங்கன்னு சொல்றான்னு சொன்னா, முஸ்லிம்களாகிய நாம் எந்த அளவுக்கு இதுல கவனம் செலுத்த வேண்டும். எனவே சகோதரர்களே, உறவு முறைகளை பேணுகிற விஷயத்திலே மார்க்கம் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. தர்மங்களிலே சிறந்த தர்மம் சொந்தங்களுக்கு செய்கிற தர்மம். பெருமானாருடைய மனைவி ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை மைமூனா அவர்கள் ஒரு அடிமை விடுதலை செஞ்சாங்க. அடிமை விடுதலை செய்வது குறித்து எத்தனை ஹதீசுகள், அதனால் கிடைக்கிற நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, நம்ம காலத்துல கிடையாது. ஒரு அடிமை விடுதலை செஞ்சா அதுக்கு நிறைய நன்மைகளை நபி சொல்லுவாங்க. மைமூனா அடிமை விடுதலை செஞ்சாங்க. இதை நபி இடத்துல சொன்னாங்க, பெருமானார் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி. ஆனா நபி சொன்ன வார்த்தையை பாருங்க, நீ இந்த அடிமை விடுதலை செய்ததை காட்டிலும் உன்னுடைய மாமமார்கள் ஏழையாக இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு கொடுத்திருந்தா அதை விட நன்மை கிடைச்சிருக்கும். இந்த அடிமைகளை விடுதலை செய்ததை காட்டிலும் உன்னுடைய மாமமார்கள் அவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்திருந்தா உனக்கு நன்மை கூடுதலாக கிடைத்திருக்கும் சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களோடு பிறந்த சகோதர சகோதரிகள், தந்தையோடு பிறந்த சிறிய தந்தை பெரிய தந்தை, அரபியிலே அம்முன்னு சொன்னா சிறிய தந்தைக்கும் அம்மு தான், பெரிய தந்தைக்கும் அம்மு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்க்கல, ஏன்னா சின்ன வயசுல தந்தை இறந்து போயிட்டாங்க, தந்தை அவங்க கண்ணில் பார்க்கல. ஆனா அதே நேரத்தில் தன்னுடைய தந்தையோடு பிறந்தவர்கள், உயிரோடு இருந்தவர்கள் யார்? ஹஜ்ரத் அப்பாஸ் இருந்தாங்க, ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. இந்த இரண்டு தந்தையர் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஹதீஸ்ல பல சம்பவங்களை பார்க்கிறோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதுல ஷஹீத் ஆக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட துயரமான சம்பவங்களை சொல்லும் போதெல்லாம் இதை சொல்லுவாங்க, ஹம்சா என்னுடைய பெரிய தந்தையினுடைய மரணம், என்னுடைய தந்தையோடு பிறந்த சகோதரர் ஹம்சாவுடைய மரணம் பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய துயர சம்பவமாக சொல்லுவாங்க. உஹது போர்ல ஹஜ்ரத் ஹம்சா ஷஹீதாக்கப்பட்டாங்க. 70 பேர் முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த 70 ஜனாசாக்களுக்கும்
தனித்தனியாக பெருமானார் ஜனாசா தொழுவிச்சாங்க. மொத்தமாகவும் தொழுவிக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்கு. தனித்தனியாகவும் தொழுவிக்கலாம். 70 பேருக்கும் பெருமானார் தனித்தனியாக தொழுவித்தார்கள். ஆனா அதுல என்ன விசேஷம் சொன்னா, ஒவ்வொரு ஜனாசாவுக்கு தொழுவிக்கும் போதும் ஹம்சாவுடைய ஜனாசாவை சேர்த்துக்குவாங்க. அதாவது 70 தடவை ஹஜ்ரத் ஹம்சாவுக்கு ஜனாசா தொழுவித்தார்கள். சொல்வார்கள், ஹம்சா என்னுடைய பெரிய தந்தை, ஹம்சா என்னுடைய பெரிய தந்தை. அதை மட்டும் நபி வாழ்க்கையில மறக்கவே இல்லை. பெருமானார் எவ்வளவு மன்னிக்கும் குணமுடையவர்கள் என்று நமக்கு தெரியும். ஹம்சாவை கொலை செஞ்சது யாருன்னா ஹபஷி, அவர் தான் கொலை செஞ்சார். பின்னால் அவர் முஸ்லீம் ஆயிட்டார். அவர் முஸ்லீம் ஆகி பெருமானாரை சந்தித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. அதனால என்ன சொன்னாங்க தெரியுமா, பெருமானாருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவத்தை தவிர எதுவுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கடந்த காலத்தை நினைச்சு பார்க்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஆனா இந்த ஹபஷி விஷயத்துல மட்டும் நபி என்ன சொன்னார்கள், நீ முஸ்லீம் ஆயிட்டு உன்னுடைய கடந்த கால பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், ஆனாலும் கூட நீ நான் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டாம், உன்னை பார்க்கிற போது என் பெரிய தந்தை ஹம்சாவுடைய ஞாபகம் வரும். ஏன்னா நீ என்னுடைய பெரிய தந்தை, என்னுடைய பிரியமான என்னுடைய பிரியமான பெரிய தந்தையை கொலை செய்தவர். உங்களை பார்க்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து நான் உங்களை வெறுத்தரக்கூடாது, என் கண் முன்னால நிக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையோடு பிறந்த அந்த சிறிய தந்தை பெரிய தந்தை உறவுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இது. ஆனா இன்றைக்கு நாம சொந்த தந்தையை மதிக்கிறது இல்லை. தந்தையோடு பிறந்த சிறிய தந்தை எங்க மதிக்கிறது, பெரிய தந்தை சொந்த தந்தையை வந்து மதிக்கிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ், அவங்க பெருமானார் காலத்துக்கு பிறகு ஹயாத்தா இருந்தாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் உயிரோடு இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை யா அம்மி, யா அம்மி, என்னுடைய பெரிய தந்தையே, என்னுடைய பெரிய தந்தை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெருமானார் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் மழை வேண்டி துவா செய்கிற போது பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ முன் வச்சுதான் துவா செய்வாங்க. உமருடைய காலத்துல மழைக்கு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், கடுமையான வறட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலைக்காக துவா செஞ்சாங்க. அப்ப என்ன வார்த்தை சொல்லி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னா நதவஸ்ஸலு பி அம்மி அபீக, இறைவா உன்னிடத்திலே பி அம்மி நபியிக, உன்னுடைய நபியின் பெரிய தந்தையை கொண்டு மலைக்காக துவா செய்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெருமானாருடைய பெரிய தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். ஆக தந்தையோடு பிறந்த அந்த உறவு முறைகள், தந்தையோடு பிறந்த அந்த உறவு முறைகளை வந்து நாம இன்றைக்கு நாங்க மதிக்கிறது கிடையாது. தாயோடு பிறந்தவர்கள், ஆக இப்படி எல்லா உறவுகளும் மதிக்கப்பட வேண்டிய உறவு. அதே போலதான் திருமண உறவு. நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனத்திலே இரத்த பந்தத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், திருமண பந்தத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருமண பந்தத்திலே ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் கணவருடைய தாய் தந்தையரை மதிக்கணும். பெரும்பாலும் மதிப்பு இருக்குது. கணவருடைய தாய் தந்தைக்கு சட்ட ரீதியாக பணிவிடை செய்ய வேண்டிய தேவையில்லை. சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா ஒரு பெண் தன்னுடைய மாமனாருக்கோ மாமியாருக்கோ வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனா கணவருடைய சந்தோஷத்திற்காக, கணவனுடைய திருப்திக்காக வேலை செய்வதனால் நன்மை உண்டு, நன்மை அதற்கு உண்டே தவிர ஆனா கட்டாயம் இல்லை. ஆனா மதிக்கணும், கணவனுடைய பெற்றோரை வந்து மதிக்கணும். அதே போலதான் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியினுடைய பெற்றோர், தன்னுடைய மனைவியினுடைய தாய் தந்தையர், மாமனார் மாமியாரை மதிக்கணும். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது, ஒரு பெண்ணை கொடுத்தவன் ஒரு சம்பந்தி வீட்டுக்கு போனா ஒரு அடிமை மாதிரி நிக்க வேண்டி இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு சொன்னா அவங்கள்ட்ட கெஞ்ச வேண்டி இருக்குது. ஒரு தேதி கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு பெண்ணை கொடுத்த குற்றத்திற்காக அவங்க முன்னால ஒரு அடிமையை விட கேவலமாக போய் பேச வேண்டியது இருக்குது. இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சமூகத்தில் பெண்ணை கொடுத்தவர்களுடைய நிலையை பார்க்கிறோம். மாமனார் மாமியாருங்கிறவங்க தாய் தந்தையை போல. அடிக்கடி நான் சொல்வது உண்டு, மாமியார் என்பவள் எப்போ ஒரு பெண்ணுடைய கழுத்துல நீ வந்து நிக்கா அவளுக்கு வந்து கபில் தூ, ஒரு பெண்ணை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாயோ அப்போதே அவளுடைய தாய் உனக்கு தாயாக ஆயிட்டான். ஒரு பெண்ணை இவன் எப்ப நிக்கா செஞ்சானோ அன்று முதல் அவனுடைய தாய் இவனுக்கு மாமியாராக ஆயிட்டான். இந்த பெண்ணோட இவன் குடும்பமே நடத்தாம பிரிஞ்சிட்டா கூட அவ தாய் தான் கியாமத்து வரைக்கும். மாமியார் என்பவர் கியாமத்து வரைக்கும் மாமியார் தான். அப்ப அவ தாயுடைய அந்தஸ்துல இருக்கிறா. ஆனா இன்னைக்கு வந்து மாமனார் மாமியார கேவலமாக பேசக்கூடிய, மாமனார அவன் இவன் பேசக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னும் சிலரை பத்தி கேள்விப்படுறோம், மாமியார அசிங்கமா வாடி போடின்னு பேசுறது கேள்விப்படுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மாமனார்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்ல அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அழகான முன்மாதிரினா பெருமானாருக்கும் மாமனார் இருந்தாங்க, பெருமானாருக்கும் மாமனார் இருந்தாங்க. அபூபக்கர் யார் பெருமானாருக்கு? மாமனார்.
உமர் யார்? பெருமானாருக்கு மாமனார் இல்லையா? ஏன்னா ரெண்டு பேரும் நபிக்கு பெண்ணை கொடுத்திருக்கிறாங்க. அபூபக்கர் தன்னுடைய மகள் ஆயிஷாவை கொடுத்திருக்கிறாங்க, உமர் தன்னுடைய மகள் ஹப்ஸாவை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாமனார்களிடத்துல நபி எப்படி நடந்தாங்க? என்னைக்காவது இவங்களுக்கு மத்தியில மாமனார் மருமகங்கிற உறவு இருந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு இருந்திருக்குமா? இந்த ரெண்டு பேருக்கும் பெருமானார் எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் என்பதற்கு எவ்வளவு சம்பவங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்தில் நபி சொல்வார்கள், நான் உற்ற நண்பராக ஒருவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் என்னுடைய உற்ற நண்பன் அல்லாஹ். உற்ற நண்பனாக நான் ஒருவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்திருந்தால் அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன். எனக்கு அபூபக்கருடைய செல்வம் பலன் தந்தது போல யாருடைய செல்வமும் பலன் தந்ததில்லை. அபூபக்கர் விஷயத்தில் என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க. இவ்வளவு விடுங்க. அபூ சுஃபியான் யாரு? அபூ சுஃபியான் இஸ்லாத்தினுடைய விரோதியாக இருந்தவர். அபூ சுஃபியான பத்தி எல்லா போர்லையும் எதிரிகளுடைய அணியில தலைமை தாங்கியவர். அபூ சுஃபியானும் பெருமானாருக்கு மாமனார். நம்மில் பலருக்கும் தெரியுமோ தெரியாதோ, அபூ சுஃபியான் நபியினுடைய மாமனார். ஏன்னா அபூ சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா, அவங்க பெருமானாருடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருவர் தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு ஹபீபாவுடைய தந்தை தான் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் எல்லா போர்லையும் எதிரிகளுடைய அணியில தான் இருந்தார். மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி முகத்தோடு மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுடைய காஃபிர்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க, பயத்தில் இருக்கிறார்கள். என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்கிற பயம். அப்ப நபி அவங்க சில அறிவிப்பு செஞ்சாங்க. யார் காபால போய் ஒளிந்து கொள்வார்களோ அவர்களுக்கு உயிர் அபயம் அளிக்கப்படுது, அவங்க கொல்லப்பட மாட்டாங்க. இப்படியே ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி சொல்லும் போது பெருமானாருடைய இந்த வார்த்தையும் உண்டு, மன் தஹல தார அபி சுஃபியான் ஃபஹுவ ஆமீன். யார் அபூ சுஃபியான் வீட்டிலே நுழைவார்களோ அவர்களுக்கும் உயிர் பாதுகாப்பு. அபூ சுஃபியான் அப்ப இதை என்ன சொல்லலாம்? மாமனாருக்கு கொடுத்த மரியாதை. தன்னுடைய மாமனார் வீட்டுல யார் போய் நுழைகிறாங்களோ அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூ சுஃபியான் வீட்டிலே யார் நுழைவார்களோ அவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு. இந்த அறிவிப்புல தான் அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த், நம்ம ஹிந்தான் வழக்கத்துல சொல்றோம், ஆனா அவங்களுடைய பேர் ஹிந்த் பின்த் உத்பா, பெருமானாருக்கு மாமியார். அபூ சுஃபியான் மாமனார்னு சொன்னா ஹிந்த் என்னங்க மாமியார். இந்த ஹிந்து தான் ஹம்சாவை கொலை செஞ்சவங்க உஹது போர்ல. நபியுடைய இந்த அறிவிப்பு அபூ சுஃபியான் வீட்டிலே யார் நுழைவார்களோ அவர்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை என்று சொன்ன அறிவிப்பு இருக்கிறது. அதுதான் இந்த ஹிந்த தலைகுனிய வச்சது. அது வரைக்கும் அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்பதாக ஐடியாவே இல்லை. அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அறிவிப்பினால வெக்கப்பட்டு ஹஜ்ரத் உஸ்மானை கூப்பிட்டு சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உயர்ந்த பண்பாடு எனக்கு இந்த நிமிஷத்துக்கு முன்னால் வரைக்கும் முஸ்லீம் ஆகணுங்கிற யோசனை இல்லை. ஆனா எங்களுடைய குடும்பம் அவருக்கு தொந்தரவு தந்தது போல யாரும் தந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் உயிர் பாதுகாப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா நான் முஸ்லீம் ஆகாம இருக்க வெக்கப்படுறேன், கொஞ்சம் நபியை சந்திக்கணும், எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க. உஸ்மான் தான் பெருமானார்ட்ட சொல்லுவாங்க, ஹிந்து உங்களை சந்திக்க விரும்புறாங்க. ஹிந்து யாருங்க? நபிக்கு மாமியார், அபூ சுஃபியான் மாமனார். அப்ப உஸ்மான் சொல்றாங்க, நான் நபியை சந்திக்கணும், எனக்கு கொஞ்சம் அனுமதி வாங்கி கொடுங்க. அப்ப ஹிந்து அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது பையத்துடைய அந்த கலிமாத்துகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு அழகான ஒரு சின்ன சம்பவம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள்கிட்ட அவங்க இஸ்லாம் வரும்போது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. திருடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஹிந்து இருக்கிறாங்களே கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. முதல்ல உள்ள வார்த்தைகள்லாம் சரின்னு ஏத்துக்கிட்டு வருவாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது சரி, பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது சரி, விபச்சாரம் செய்யக்கூடாது சரின்றாங்க. திருடக்கூடாதுன்னு சொல்லவும் பின் வாங்குவாங்க. அப்பதான் நபி கேட்பாங்க, என்ன இதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த திருடக்கூடாதுங்கிற இந்த பையத்துடைய வாக்கியத்தை சொல்றதுக்கு நான் பயப்படுறேன். ஏன்னா என்னுடைய கணவர் உங்களுடைய மாமனார் அபூ சுஃபியான் இருக்கிறாரே ஒரு கஞ்சன், அவர் எனக்கும் குடும்பத்துக்கும் போதுமான அளவுக்கு காசு தர்றதில்லை, அதனால அவர் இல்லாத நேரத்தில் பாக்கெட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். இது திருட்டாகுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவர் இல்லாத நேரத்தில் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றேன், கூடுமா இதுன்னு சொல்லி அங்கேயே ஒரு மசாலா கேட்கிறாங்க. அப்ப நபி அழகான முறையில சொன்னாங்க, இது திருட்டல்ல, உன் கணவர் உண்மையிலுமே உனக்கு தராம இருக்கிறாருன்னு சொன்னா அவர் இல்லாத நேரத்தில் நீ தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், அப்படி எடுப்பது திருட்டல்ல.
ஆக நாம் இங்கே சொல்ல வர்றது, இவ்வளவு விரோதத்தில் இருந்த ஒரு மாமனாரும் மாமியாரும் அபூ சுஃபியானை விட நபியை யார் அவ்வளவு கடுமையாக எதிர்த்திருக்க முடியும்? அந்த அபூ சுஃபியான்ங்கிற மாமனாருக்கு கொடுத்த மரியாதை என்ன? அவர் வீட்டுக்குள்ள யார் போறாங்களோ அவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு பெண்ணை கொடுத்தவன் கேவலமா கருதப்படுறான், அடிமையாக கருதப்படுறான். இத்தனைக்கும் ஒரு பெண்ணை வளர்த்து அழகான முறையில் உங்கள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய அந்த தாய் தந்தையரை எப்படி மதிக்கணும், அதை விட்டு விட்டு இவனுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய மாமனார் மாமியாரை கேவலமாக பார்க்கிறான். இதுவும் அரவணைக்கப்பட வேண்டிய உறவு, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய உறவு. ரத்த உறவு மட்டுமல்ல, அல்லாஹ் நான் ஆயத்திலே சொன்னது போல நஸபன் வஸிஹரன், ரத்த உறவுகளும் மதிக்கப்பட வேண்டிய உறவு. திருமண பந்தத்தினால் ஏற்படுகின்ற அந்த உறவும் மதிக்கப்பட வேண்டிய உறவுகள். அந்த வகையிலே உறவுகளை அரவணைப்பது, இதுதான் நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா முசீபத்துகள் நீங்கணும், எல்லா துன்பங்களும் நீங்கணும்னு சொன்னா நம்ம ஊர்ல இது ரொம்ப அதிகமா இருக்குது. வருஷ கணக்கில் சகோதரர்கள் ஒருவர் மற்றவரிடத்துல பேசாமலும், சொந்த பந்தங்கள்ல பேசாமலும் இருக்கிறோம். ஒருத்தட்ட பேசாம இருக்கிறதுக்கான காரணங்கிறது மார்க்க ரீதியான காரணங்கள் இருக்கலாம், மார்க்க ரீதியாக இருக்கலாம். ஒரு ஆள் மார்க்க ரீதியா அவனை திருத்துறதுக்காக அவன்கிட்ட பேசாம இருக்கலாம். ஒரு ஷேக் தன்னுடைய முரீது ஒருத்தரை திருத்துறதுக்காக பேசாம இருக்கலாம். அப்படி பெருமானாருடைய காலத்திலும் நடந்திருக்குது. மார்க்க ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் பேசாமல் இருக்கலாமே தவிர வேற உலக ரீதியான எந்த காரணங்களுக்கும் உறவு முறைகளை துண்டிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. எப்போ உறவு முறைகளை துண்டிக்கிறோமோ அப்போதே அல்லாஹுடைய சாபத்தை நாமே இறக்கிக் கொள்கிறோம். அதைத்தான் கடந்த வாரத்திலும் அந்த ஆயத்துக்களை எல்லாம் உங்களுக்கு நாம் போதி காட்டினோம். எனவே எல்லா முசீபத்துகளும் நீங்கிறதுக்கு நாம் அதுல தீர்வு இருக்குது, இதுல தீர்வு இருக்குது என்றெல்லாம் செல்வதை விட சொந்த பந்தங்களை மதித்து சொந்த பந்தங்களை அரவணைத்து நடப்போம். இன்ப துன்பங்கள்ல கலந்திருக்கணும். சந்தோஷத்திலையும் சரி, மகிழ்ச்சி துன்பத்திலும் சரி சொந்தங்களுக்கு உதவி செய்யணும். சந்தோஷங்களையும் பார்க்கிற ஒரு நிக்காஹ், ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட ஒரு நிக்காஹுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு பக்கம் பார்த்தா மருமகன் அவன் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறான், அவனை அழைக்கணும், இப்படி இப்படி கண்ணியப்படுத்தணும். இன்னொரு பக்கம் சம்பந்தியுடைய நெருக்கங்கள். ஆக இது போன்ற இந்த மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மன நெருக்கடி, மனிதர்களுடைய உள்ளங்களை நாம் புண்படுத்துகிறோமே, இதுதான் எல்லா தீமைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்குமான காரணம். எனவே அத்தனை துன்பங்களிலிருந்தும் விடுதலையாகுவதற்கான ஒரு வழிதான் சிலத்துர் ரஹம், உறவு முறைகளை அரவணைப்பது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உறவு முறைகளை அரவணைத்து வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அதே முறைப்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு